Hello students, welcome to the channel NEET NCERT Tamil. So நம்ம போன வீடியோல concentration terms பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள ரிலேஷன் பத்தியும் பார்த்திருப்போம். இந்த வீடியோல அது பேஸ் பண்ண sums வந்து பார்க்கலாம். So first problem, number of HCl molecule present in 10 ml of 0.1 molarity solution is. என்ன கேக்குறாங்க அப்படினா எவ்வளோ நம்பர் ஆஃப் HCl மாலிக்யூல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எதில் அப்படின்னா 0.1 மொலாரிட்டி சொல்யூஷனில். ஓகேவா, அதோட வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க, 10 ml அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மொலாரிட்டி கொடுத்துட்டாங்க, நம்ம நம்பர் ஆஃப் HCl மாலிக்யூல்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ மொலாரிட்டிக்கான ஃபார்முலா என்ன, மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். இங்கே வந்து எம்எல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எம்எல் இன்ட்டு என்ன பண்ணணும், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அவங்க எம்எல்ல கொடுத்ததுனால. இப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மாலிக்யூல்ஸ் ஃபைன் பண்ண சொல்கிறதுனால நம்ம மாலிக்யூல்ஸ் ரிலேட்டடான நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கணும். ஸோ மாலிக்யூல்ஸ் ரிலேட்டடாக இருக்க ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் divided by Avogadro number. Number of molecules divided by Avogadro number. இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த n பிளேஸ்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். So m is equal to number of molecules divided by Avogadro number divided by எவ்வளோ வால்யூம் கொடுத்துருக்காங்க, 10 ml கொடுத்துருக்காங்க. 10 ml into 1000 into 1000. ஸோ இங்கே மொலாரிட்டி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.1 கொடுத்துருக்காங்க. 0.1 இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் டிவைடட் பை NA into 10 into 1000. ஸோ 0 கேன்சல் ஆயிரும். ஸோ x is equal to 0.1 into NA divided by 10 to the power 2. ஓகேவா, இங்கே இருக்க 10 to the power 2. ஸோ இந்த 10 to the power 2 மேலே வந்ததுன்னா 10 to the power -2 இருக்கும். இந்த 0.1 எப்படி எழுதலாம், 10 to the power -1 எழுதலாம். 10 to the power -1 into 10 to the power -2 into 6 into 10 to the power 23. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 6 into 10 to the power 20 molecules அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ 6 into 10 to the power 20 molecules. So, fourth option the correct answer. Next question, the concentrated nitric acid is 70% HNO3. Concentrated nitric acid ல வந்து 70% என்ன இருக்கு, HNO3 இருக்கு. The amount of concentrated nitric acid solution should be used to prepare 250 ml of 2 molarity HNO3 is. ஸோ வந்து நம்ம 250 ml 2 molarity HNO3 ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வந்து தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதுதான் கொஸ்டின். இந்த கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வந்து 70% HNO3 இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் தேவை நம்ம 250 ml ஆஃப் 2 molarity HNO3 ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும், இப்போ நமக்கு மொலாரிட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க, வால்யூம் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மோல்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். So first 2 molarity is equal to x. Xங்கிறது moles divided by 250 ml into 1000. So 250 fours are 1000. என்னாகும், x is equal to 2 by 4. 1 by 2 is equal to 0.5 moles நமக்கு கிடைக்குது. ஓகேவா, இது என்னது HNO3 ஓட moles. ஸோ 0.5 moles ஆஃப் HNO3 எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ வெயிட் ஆஃப் HNO3 எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணலாம். இப்போ நம்ம வெயிட் கண்டுபிடிக்கிறோம்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, n நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். ஸோ இங்கே மாஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேல்யூ என்ன, 0.5 இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை HNO3யோட அட்டாமிக் வெயிட், ஐ மீன் மாலிகுலர் வெயிட் 63. ஓகேவா, HNO3யோட மாலிகுலர் வெயிட் 63. ஸோ 63 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு எம்மோட வேல்யூ என்ன வரும், எம்மோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 31.5 கிராம் வரும். இது என்னது, மாஸ் ஆஃப் HNO3. ஓகேவா, இது மாஸ் ஆஃப் HNO3. பட் அங்கே என்ன இருக்குது, 70% என்ன இருக்குது, HNO3 கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. 70% HNO3 கான்சன்ட்ரேட்டடாக இருந்தது அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் சொல்யூஷன் நமக்கு தேவை, அவங்க சொல்யூஷனோட வெயிட் தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ 70% HNO3. இதுக்கான மீனிங் என்ன, 70 கிராம் ஆஃப் HNO3 100 கிராம் ஆஃப் சொல்யூஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போது 31.5 கிராம் ஆஃப் HNO3க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் தேவை அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா, 70 கிராமுக்கு 100 கிராம் தேவை அப்படின்னா 31.5 கிராமுக்கு எவ்வளோ கிராம் ஆஃப் சொல்யூஷன் வந்து தேவை அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கிறிஸ் கிராஸ் பண்ணணும். கிறிஸ் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 45 கிராம் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் HNO3 சொல்யூஷன் நமக்கு தேவைப்படும். 45 கிராம் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் HNO3 சொல்யூஷன் நமக்கு தேவைப்படுது. இங்கே எப்படி கிறிஸ் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 70x is equal to 31.5 into 100. ஸோ x is equal to 31.5 into 100 divided by 70. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா x is equal to 45 கிராம் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் HNO3 நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
So next question, the molality of 15% weight by volume solution of H2SO4 of density 1.1 gram per centimeter cube is. என்ன கேக்குறாங்க அப்படினா molality find பண்ண சொல்றாங்க. 15% weight by volume னு கொடுத்துட்டாங்க. Density கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும்? molality find பண்ணனும். So molality find பண்ணனும் அப்படினா அதுக்கான ஃபார்முலா number of moles of solute divided by weight of solvent in கிராம்ல இருந்தது அப்படினா 1000 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்முலா. பட் அங்க என்ன கொடுக்கல நமக்கு? weight of the solvent வந்து நமக்கு கொடுக்கல. இப்போ இங்க 15% weight by volume னா அதுக்கான அர்த்தம் என்ன? 15 gram of H2SO4 is present in 15 gram of H2SO4 is present in 100 ml of solution னு அர்த்தம். 15 gram of H2SO4 100 ml of solutionல present ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். அவங்க நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க? molality. molality ஃபைண்ட் பண்ண weight of the solvent தேவை. ஆனா weight of the solvent கால்குலேட் பண்றதுக்கு இங்க weight of the solvent கொடுக்கல. என்னென்ன கொடுத்திருக்காங்க? 15 gram of H2SO4 னு weight of the solute கொடுத்திருக்காங்க and volume of the solution கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க? density of the solution னும் கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு என்ன தெரியும்? density is equal to mass by volume. density is equal to mass by volume. So density ஓட வேல்யூ 1.1 is equal to mass of the solution நம்ம find பண்ணனும் first. mass of the solution, volume of the solution என்னன்னு தெரியும்? 100. So mass of the solution is equal to 100 into 1.1 அப்படினா 110. ஓகேவா? 110 gram. இது வந்து என்ன அப்படினா mass of solution. mass of solution. solution ஓட mass தான் இது. ஓகேவா? நம்ம find பண்ண வேண்டியது solvent ஓட mass, because நமக்கு molality formulaல solvent ஓட mass இருக்கு. நம்ம solvent ஓட mass தான் find பண்ணனும். சோ நமக்கு என்ன தெரியும்? weight of solution is equal to weight of solute plus weight of solvent அப்படினு தெரியும். weight of solution is equal to weight of solute plus weight of solvent. So weight of the solution வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 110 கொடுத்திருக்காங்க. 110 is equal to weight of the solute என்ன கொடுத்திருக்காங்க? क्वेश्चनல 15 gram கொடுத்திருக்காங்க. So 15 gram plus weight of the solvent. So weight of the solvent is equal to 95. ஓகேவா? 95 gram தான் என்னது? weight of the solvent. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும்? molality ஃபைண்ட் பண்ணனும். So molality is equal to இங்க என்ன கொடுத்திருக்காங்க? number of moles வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். number of moles னா அதுக்கான ஃபார்முலா mass divided by molecular mass. mass of solute 15 gram கொடுத்திருக்காங்க. So 15 divided by molecular mass வந்து 98 divided by weight of the solvent 95 into 1000, because அது கிராம்ல இருக்குறதுனால நம்ம 1000 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். So அதை கேன்சல் பண்ணோம் அப்படினா நமக்கு 1.6 வரும். ஓகேவா? 1.6 molality answer வரும். So option 4 is the correct answer. Next question, which mode of expressing concentration is independent of temperature? எது வந்து independent of temperature இருக்கு அப்படினு கேக்குறாங்க. independent of temperature அப்படினா அது எதோட independent இருக்கணும்? volume ஓட independent இருக்கணும். independent of volume இருக்கணும். அதாவது அந்த ஃபார்முலால வால்யூம் வந்து இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? molarity கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? molarity கொடுத்திருக்காங்க. சோ molarity 1 minute. So நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க அப்படினா எது வந்து independent of temperature னு கேக்குறாங்க. சோ அது independent of temperature இருந்தா அதுல என்ன இருக்க கூடாது? வால்யூம் வந்து இருக்க கூடாது. வால்யூம்க்கு அது இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா molality கொடுத்திருக்காங்க. சோ molality னா அதுக்கான ஃபார்முலா என்ன? m is equal to number of moles of solute divided by weight of solvent. கிராம்ல இருந்தது அப்படினா 1000 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இது வந்து என்னது? molality-கான ஃபார்முலா. இது வந்து molality-கான ஃபார்முலா. இதுல வால்யூமோட பிரசன்ஸ் வந்து இல்ல. நெக்ஸ்ட் மோல் ஃபிராக்ஷன்கான ஃபார்முலா என்ன? XA is equal to NA divided by NA plus NB. அந்த number of moles of substance divided by total number of moles. இங்கேயும் வெறும் moles தான் இருக்கே தவிர இங்கேயும் வால்யூம் வந்து இல்ல. நெக்ஸ்ட் mass percent. mass percent னா என்ன ஃபார்முலா? mass percent is equal to mass of solute divided by mass of solution. mass of solution into 100. mass of solute divided by mass of solution into 100. So இந்த மூணு ஃபார்முலாவுமே எது இல்ல? வால்யூம் வந்து இல்ல. அப்ப இது மூணுமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது? வால்யூமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. வால்யூமை டிபெண்ட் பண்ணி இல்ல அப்படினா அது independent of temperature. So all தான் correct answer. Next question, equal volume of 0.1 molarity AgNO3 and 0.2 molarity NaCl are mixed. So equal volume ல 0.1 molarity AgNO3 யும் 0.2 molarity NaCl என்ன பண்றாங்க? mix பண்றாங்க. என்ன கேக்குறாங்க அப்படினா concentration of NO3 minus ion வந்து எவ்வளவு இருக்கு அப்படினு கேக்குறாங்க. So இத equal volume ல mix பண்றாங்க. இதோட வால்யூமும் V தான், இதோட வால்யூமும் V தான். ரெண்டோட வால்யூமே என்னது? equal volume தான். So இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? total volume இத mix பண்ண பரமா இருக்க total volume எப்படி எடுத்துக்கலாம்? 2V அப்படினு எடுத்துக்கலாம். இது after mixing உள்ள volume.
ஆஃப்டர் மிக்சிங் உள்ள வால்யூம். ஓகேவா? இனிஷியலாக எவ்வளோ மொலாரிட்டி இருக்குது? 0.1 மொலாரிட்டி இருக்குது அண்ட் V வால்யூம் இருக்குது. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ண அப்புறமா NO3 மைனஸ் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அது எப்படி எழுதலாம்? M இன்ட்டு 2V is equal to M1V1. இது இனிஷியலாக இருந்தது, இனிஷியலாக இருந்த மொலாரிட்டி, இனிஷியலாக இருந்த வால்யூம். இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வர அந்த கான்சன்ட்ரேஷனோட மொலாரிட்டி, ஃபைனல் கான்சன்ட்ரேஷனோட மொலாரிட்டி. நெக்ஸ்ட் 2Vங்கிறது நம்ம ஆஃப்டர் மிக்சிங் வந்து அது வால்யூம் என்னவாகும்? 2V ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். M இன்ட்டு 2V is equal to 0.1 into V. ஓகேவா? ஏன்னா இதோட வால்யூம் என்னது? V தான். ஸோ VV get cancel. ஸோ M is equal to 0.1 divided by 2. ஸோ என்ன வேல்யூ வரும்? 0.05 molarity. ஸோ M is equal to 0.05 molarity தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் B is the correct answer. Next question, the molality of 20% by mass CaCO3 solution, density of solution is 1.2 gram per ml. அதாவது molality find பண்ண சொல்றாங்க. 20% by mass calcium carbonate solution வந்து அங்க present ஆயிருக்கு. density கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே 20% by massனா அதுக்கான மீனிங் என்ன? 20% by massனா 20 gram of calcium carbonate is present in 100 gram of solution. 100 gram of solution. 20 gram of calcium carbonate 100 gram of solutionல present ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே சொல்யூஷனோட வெயிட் கொடுத்துருக்காங்க, சொல்யூட்டோட வெயிட் கொடுத்துருக்காங்க. எதோட வெயிட் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும், மொலாலிட்டி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சால்வெண்ட். அது கிராமில் இருந்தால் 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம இங்கே வெயிட் ஆஃப் சால்வெண்ட் வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேவா? இங்கே நம்ம வெயிட் ஆஃப் சால்வெண்ட் ஃபைன் பண்ணணும். ஸோ வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு weight of solvent is equal to 100 minus 20. 20ங்கிறது weight of the solute, 100ங்கிறது weight of the solution. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 80 gram. 80 gram தான் weight of the solvent. இப்போ நம்ம molality formulaல substitute பண்ண வேண்டியதுதான். M is equal to என்னோட வேல்யூ என்னது? 20 gram. 20 என்னுக்கு என்ன substitute பண்ணணும்? M by M. 20 divided by molecular weight of calcium carbonate 100 divided by weight of the solvent 80 into 1000. ஏன்னா அது கிராமில் இருக்கிறதுனால. ஸோ என்ன வரும்? 20 divided by 100 into 80 into 1000. ஸோ 3 zeros வந்து என்னாகும்? கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? 20 divided by 8 வரும். ஓகேவா? 20 divided by 8. 20 divided by 8 னா 2.5 molality. ஸோ ஆப்ஷன் B is the correct answer. Next question, concentrated aqueous sulfuric acid. Concentrated aqueous sulfuric acid வந்து 98% H2SO4 by mass. இதோட density 1.8 gram per ml. நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஆசிட் வந்து தேவை, எதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு? 1 liter of 0.1 molarity H2SO4 சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட மொலாரிட்டி நமக்கு தெரியணும். ஓகேவா? 98% H2SO4 1.80 gram ml உள்ள இந்த டென்சிட்டியுடைய இந்த கான்சன்ட்ரேட்டட் aqueous sulfuric acidோட மொலாரிட்டி நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் எவ்வளோ வால்யூம் வந்து 1 லிட்டர் 0.1 மொலாரிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? மொலாரிட்டி ஃபைன் பண்ணணும். ஸோ மொலாரிட்டி வெயிட் பை வெயிட் பர்சன்ட்டுக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்முலா என்ன? வெயிட் பை வெயிட் பர்சன்ட் இன்ட்டு 10 இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் சொல்யூட். molecular weight of solute. ஸோ இங்கே weight by weight percent என்ன கொடுத்துருக்காங்க? 98. இங்கே 98 by 100ன்னு போடக்கூடாது, அங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போடணும். இன்ட்டு 10 இன்ட்டு 1.8 divided by molecular weight of the solute H2SO4னா அதோட molecular weight 98. ஸோ 98 என்னாகும்? கேன்சல் ஆயிரும். ஸோ எவ்வளோ வருது? 18 molarity வருது. ஸோ 18 molarity நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எதை ஃபைன் பண்ணணும்? வால்யூம் ஃபைன் பண்ணணும். ஸோ M1V1 is equal to M2V2. இங்கே அவங்க 1 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷனில் எல்லாமே என்ன இருக்குது? எம்எல்ல இருக்குது. ஸோ நம்ம 1 லிட்டர் என்னென்னு எடுத்துக்கணும்? 1000 mlன்னு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எம்எல்ல வரும். ஸோ இப்போ 18 இன்ட்டு V1 தான் ஃபைன் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க? 0.1 இன்ட்டு 1 லிட்டருக்கு பதிலாக 1000 ml. 1 லிட்டருக்கு பதிலாக என்ன எடுத்துக்கணும்? 1000 ml அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ V1 is equal to 0.1 into 1000 divided by 18. ஸோ என்ன வரும்? 100 divided by 18 வரும். ஸோ 100 divided by 18னா 5.55 ml. ஸோ எவ்வளோ வால்யூம் தேவைப்படுது? 5.55 ml வால்யூம் தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன் D is the correct answer.
Next question, what is the molarity of H2SO4 solution that has a density 1.84 gram per cc at 35 degrees Celsius and contains 98% H2SO4 by weight? So வந்து இதில் 98% H2SO4 weightல இருக்கு, by weightல இருக்கு அப்படின்னா mass by mass percentage கொடுத்துருக்காங்க, molarity கேட்குறாங்க, density value கொடுத்துட்டாங்க. So simple, molarityக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், weight by weight percentage relation வச்சு weight by weight percentage into 10 into density of solution divided by molecular weight of solute. Molecular weight of solute. So இங்கே weight by weight percentage எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 98 கொடுத்துருக்காங்க. So 98 into 10 into density of solution எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.8. 1.8 divided by molecular weight of solute எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 98. ஓகேவா, 98 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 98 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் என்ன, இங்கே 1.84 கொடுத்துருக்காங்களா, நீங்கள் எக்ஸாக்டாக 1.84 போடணும். பிகாஸ் அங்கே என்னது எல்லா ஆப்ஷனுமே கிட்ட இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக அதே டென்சிட்டி வேல்யூவை போட்டால் தான் நமக்கு அக்யூரேட் ஆன்சர் வந்து வரும். எப்போதுமே ஆப்ஷன் கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே வேல்யூ தான் எடுத்து போடணும். ஸோ இங்கே 1.84 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 18.4 வரும். 18.4 molarity. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் நாங்கள் 18 போட்டிருந்தேன், 1.8 போட்டிருந்தேன் அப்படின்னா சிம்பிளாக எடுக்கிறதுக்காக 18 ஆன்சர் வந்திருக்கும், அது ராங் ஆன்சர். ஸோ நீங்கள் கரெக்டான வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் எப்போ ஆன்சர் கிட்ட இருக்கும்போது. Next question, 8 gram of NaOH is dissolved in 1 liter of solution, its molarity is 8 gram of NaOH இருக்கு, இதை 1 liter of solutionல dissolve பண்ணுறாங்க, molarity எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொலாரிட்டிக்கான ஃபார்முலா m is equal to number of moles of solute divided by volume. அது லீட்டரில் இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்கே வந்து கொஸ்டினில் எதில் இருக்குது, லீட்டரில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், மொலாரிட்டி. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், மாஸ் பை மாலிகுலர் மாஸ். மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8. மாலிகுலர் மாஸ் ஆஃப் NaOH 40 டிவைடட் பை வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரும், m is equal to 8/40 அப்படின்னா 1/5. 1/5னா 0.2 molarity. m is equal to 0.2 molarity. Option C is the correct answer. Next question, normality of 0.3 molarity phosphorus acid is. Phosphorus acid இருக்குல்ல, அதோட 0.3 molarityல இருக்கு, இதோட normality நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ phosphorus acidனா அதுக்கான ஃபார்முலா என்ன, H3PO3. ஓகேவா, இதுதான் என்னது phosphorus acidக்கான ஃபார்முலா. இப்போ நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர். ஓகே, நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர். இங்கே H3PO3ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அதோட n ஃபேக்டர் வில் பி 2. பிகாஸ் இங்கே 3 இருந்தது நான் என்ன சொன்னேன், ஒரு இதை மைனஸ் பண்ணி நம்ம n ஃபேக்டரை ஃபைன் பண்ணலாம். எதுக்கு, அந்த 3 ஆசிடுக்கு மட்டும். ஓகேவா, அது ஒரு ட்ரிக். ஸோ வந்து 3 இருந்தது அப்படின்னா அதோட n ஃபேக்டர் என்னது 2. ஸோ இங்கே n is equal to எவ்வளோ வேல்யூ மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க, 0.3 இன்ட்டு n ஃபேக்டர் வேல்யூ 2. அப்போ அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.6 கிடைக்கும். ஸோ நார்மாலிட்டி வந்து எவ்வளோ, 0.6 நார்மாலிட்டி. So option B is the correct answer. Next question, an x-molal solution of a compound in benzene has mole fraction of solute equal to 0.2. So the mole fraction oda value கொடுத்துட்டாங்க, mole fraction value 0.2 இருக்கு. நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா molality ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. So the value of x is, x ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, அதாவது மொலாலிட்டியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மொலாலிட்டிக்கும் மோல் ஃப்ராக்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, m is equal to xa divided by 1 minus xa into 1000 divided by molecular weight of solvent. molecular weight of என்னது, solvent, solute கிடையாது, solvent. ஸோ இங்கே xa ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.2. molecular mole fraction of solute வேல்யூ வந்து 0.2 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.2 divided by 1 minus 0.2 அப்படின்னா 0.8 into 1000 divided by molecular weight of solvent. இங்கே வந்து solvent என்னது, benzene. ஓகேவா, because x molar solution of compound in benzene சொல்லியிருக்காங்க. அப்போ solvent என்னது, benzene. ஸோ benzene அதுக்கான molecular formula என்ன, C6H6 தான் benzene ஓட molecular formula. இதோட molecular weight 78. ஓகேவா, இதோட molecular weight 78. ஸோ 1000 divided by 4 into 78. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1000 divided by 312 கிடைக்கும். அதாவது 3.2 தான் ஆன்சர். ஓகேவா, 3.2 மோலால் தான் வந்து என்னது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
Next question, normality of 10% weight by volume H2SO4 solution is nearly. Normality கேக்குறாங்க எதோடது அப்படின்னா 10% weight by volume ஓடது ஓகேவா. So 10% weight by volume அப்படின்னா அது எப்படி எழுதலாம், 10 gram in 100 ml அப்படின்னு எழுதலாம் ஓகேவா. 10 gram in 100 ml. நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க, normality கேக்குறாங்க. So normalityக்கான ஃபார்முலா என்ன, normality is equal to number of equivalent divided by volume. இங்க ml இருக்கு, so ml into 1000. இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் ஃபைன் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் ஃபைன் பண்ணோம்னா அதுக்கான ஃபார்முலா வெயிட் டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட். பட் இங்கே ஈக்குவலன்ட் வெயிட்டும் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஈக்குவலன்ட் வெயிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர். ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர். ஸோ இங்கே மாலிகுலர் வெயிட் என்னது, ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு molecular weight value என்ன H2SO4 அப்படின்னா 98, அதோட n factor 2, H2SO4 ஓட n factor 2, so 98 divided by 2, 98 divided by 2 னா அதோட molecular weight equivalent weight value எவ்வளோ 49, அதோட equivalent weight value 49. இதை எடுத்து இங்கே substitute பண்ண வேண்டியதுதான் ஓகேவா. இப்போ இந்த number of equivalentக்கு பதிலாக weight by equivalent weight value இங்கே substitute பண்ணணும். so n is equal to weight by equivalent weight அப்படின்னா இங்கே எவ்வளோ weight இருக்கு 10 divided by equivalent weight value 49 divided by volume எவ்வளோ 100 into 1000 ஓகேவா, into 1000. so n is equal to என்ன வரும், so 2 0 cancel ஆயிரும். so 10 divided by 49 100 ஓகேவா. இங்கே என்னது, இங்கே ஒரு 10 இருக்குல்ல, அது என்ன இதோட மல்டிப்ளை ஆகும். ஸோ 10 10s are 100 divided by 49. ஸோ அது வந்து எவ்வளோ வேல்யூ வரும், இது கிட்டத்தட்ட 15 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 52s are 100 வரும் ஓகேவா. ஸோ அப்ராக்சிமேட்டாக 1.9 வந்தது அப்படின்னா 2 வரும். ஸோ 2 normality. ஸோ ஆப்ஷன் 4 is the correct answer. So next question, how much water should be added to 200 cc of semi-normal solution of NaOH to make it exactly decinormal? So semi-normal solution இருக்கு, இதோட volume 200 cc, இதை நம்ம எதுவா மாற்றணும், decinormal மாற்றணும் ஓகேவா. அதுக்கு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க, எவ்வளோ வால்யூம் தேவைப்படும்னு கேட்கல. ஸோ எவ்வளோ வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன், இங்கே முதல்ல என்ன ப்ராசஸ் நடக்குது, வாட்டர் ஆட் பண்ணுறாங்கன்னா அது என்ன ப்ராசஸ், டைல்யூஷன் நடக்குது. ஸோ டைல்யூஷன் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா N1V1 is equal to N2V2. ஸோ இங்கே N1 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, செமி நார்மல்னு சொல்லியிருக்காங்க. செமி நார்மல்னா என்னது, 0.5 நார்மாலிட்டி, 0.5 நார்மாலிட்டி. ஸோ 0.5 இன்ட்டு வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200 ml is equal to, next என்ன கொடுத்துருக்காங்க, டெசி நார்மல்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. டெசி நார்மல் சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னது 0.1, 0.1 எப்படின்னு சொல்லலாம், 0.1 இல்லைனா என்னென்னு சொல்லலாம் 1/10 அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 0.1 இல்லைனா 1/10 இன்ட்டு என்னது V2 ஓகேவா. V2 வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் நமக்கு எவ்வளோ வாட்டர் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ V2 வேல்யூ ஃபைன் பண்ணோம்னா என்ன வருது, V2 is equal to 0.5 into 200 divided by 0.1. so இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா V2 is equal to 1000 cc வரும். 1000 cc அதாவது 1000 ml வந்து நமக்கு கிடைக்குது. பட் இது வந்து ஆன்சர் கிடையாது. இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து 1000 cc-னும் இருக்குது, பட் இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே எதை கேட்குறாங்க அப்படின்னா வாட்டர், எவ்வளோ வாட்டர் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட்டர் ஆட் பண்ணாங்க அப்படின்னா வாட்டர் ஆடட், அதுக்கான ஃபார்முலா என்ன, V2 minus V1 தான் வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ V2 ஓட வேல்யூ என்னது 1000 மைனஸ் V1 ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 200, V1 ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 200 is equal to 800 cc. ஸோ இதுதான் என்னது வால்யூம், வாட்டர் ஆடட் கான வால்யூம், எவ்வளோ வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன 800 cc. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம போன வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கான ரிலேஷன் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா. இது ஒன்றுமே டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் ப்ராப்ளம், இது எல்லாத்தையுமே உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கான்செப்ட்கான வீடியோ, அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். Thank you.